யாரை கைது பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பட்டமா அத்தனை ஊடகங்கள் காவல்துறையுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து கருத்தியல் ரீதியாக ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிக தொண்டர்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். அந்த முரண்பாடுக்கு தீர்வு ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது மற்ற இடங்களில் இவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு பாருங்க. அப்போ இவங்க செஞ்ச விஷயத்துக்கு முழுக்க என்ன பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக மாற்றி அதுக்கு காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக போது பாருங்கள். இதுதான் கொடுமை. சம்பவம் நடக்கவே இல்லை. அப்போ இது ஒட்டுமொத்த திமுகவுடைய சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய கேளிக்கையாகுது. இப்படி ஒரு காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடியே ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ அவங்கள கைது பண்ணி அவங்கள சிறைப்படுத்துவது தானே சட்ட விதி. நான் கூட சோசியல் மீடியாவில் போட்டால் திட்டுறானுங்க. யார் திட்டுறான்? எங்கள் பசங்களே நிறைய திட்டுறானுங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது ஏன்னு கேள்வி எழுப்பினாங்க. அத்தனை பேர் வரிசை கட்டி என்னையை திட்டுறாங்க. அடுத்தது உனக்கு தான்டா அப்படின்றாங்க. திமுக ஆட்சி நிலையானதா? இனி மாறவே மாறாதா? நீங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்பீங்களா? நீங்கள் மாறவும் மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏர்போர்ட் மூர்த்தியை விட மோசமாக பேசுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் விடுதலை விஷயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கொல்ல பேர் இருக்காங்களா இல்லையா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்திய தேசியவாதி கட்சியின் தலைவரான நம்ம தலர் ரஹீம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் கைது செய்யப்பட்டு திடீர்னு ரத்த அழுத்தம் அதிகமாகி திடீர்னு ஐசியூவில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் ஆக்கப்பட்டிருக்காரு. அவர் தன்னை தாக்க வந்தவர்களை எதிர்த்தாக்கினவர் கைது பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் தாக்க வந்தவங்களை யாரையுமே கைது பண்ணதா தெரியல சார். இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கா? சமூக நீதியின் திராவிட மாடல் அப்படி தான் இருக்கும். இப்போதான் ஜெர்மனி லண்டன்லேருந்து வந்திருக்காரு சார் அவர். அதாங்க சமூக நீதியின் திராவிட மாடல் அரசு இப்படி தான் செய்யும். அதை பழமொழி சொல்லுவாங்கள்ல, காயப்படுத்தியவனை விட்டு களிம்பு தடவனை கைது செய்வதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? அதேமாரி தான் காயப்படுத்துவது யாரை கைது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்பட்டமா அத்தனை ஊடகங்கள் காவல்துறையுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து அது ஒட்டுமொத்த தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்குக்கே கேளிக்கையாயிடுச்சு. இருக்கா இல்லைங்களா? எப்பவுமே ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு இப்போ நான்லாம் புகார் கொடுக்க நிறைய இதில் போயிருக்கேன், டிஜிபி ஆஃபீஸுக்கு. அப்போ புகார் கொடுக்க போனோன்னு சொன்னால் அந்த லிமிட்டுடைய ஏசி, டிஎஸ்பிங்கிற ஏசி நிற்பார். அவர் கூடவே அந்த லிமிட்டுக்குள்ளே ஒரு 3 இன்ஸ்பெக்டரோ இல்லை 2 இன்ஸ்பெக்டரோ நிற்பாங்க. ஒரு 10-15 காவலர்கள் நிற்பாங்க. நான் இப்போ வரேன்னு சொல்லி 11 மணிக்கு வரேன் டிஜிபியை பார்க்கறேன்னு சொன்னால் எங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது அவங்க தான் இருப்பாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க, எங்கே வரீங்க, நேரடியாக அங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டுட்டு அதன் பிறகு அவங்கள கேட்டில் நிற்பாங்க. நாங்கள் உள்ளே போய் டிஜிபியை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா மறுபடியும் நாங்கள் அதை ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் வாகனத்தில் ஏறி போகிற வரையும் எங்களுக்கு பாதுகாப்பாக யார் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த ஏசி 2-3 இன்ஸ்பெக்டர் காவலர்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அருள் புகார் கொடுக்க வர்றாரு. அவருக்கு துணையாக இவர் வந்திருக்கார். அவங்க வராங்கன்னு சொல்லி இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன வேலை? இதுதான் ஒரு கேள்வி. சரி, அப்படி இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிக தொண்டர்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. முரண்பாடு இருக்கலாம். அந்த முரண்பாடுக்கு தீர்வு ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது மற்ற இடங்களில் இவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு பாருங்கள். ஆனால் அவங்க தரப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்களாம் டிக்கெட்டில் உட்காந்து டீ சாப்பிட்ருந்தோம், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் எங்களுக்கு வம்புகளை தர சண்டை போட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க வாதம் வைக்கிறாங்க. அது பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி செஞ்சான்னு சொல்கிறது ஒரு பைத்தியக்காரன் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அவரே தனியாக தான் போயிருக்காரு. அவங்க பாமக வராங்கன்னு பாமக கூட போகணுன்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ வீசிக்கவா அங்கே போய் யாருன்னா பேசுவாங்க. பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி செய்யணும். அப்போ இவங்க செஞ்ச விஷயத்துக்கு முழுக்க என்ன பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக மாற்றி அதுக்கு காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக போது பாருங்கள். இதுதான் கொடுமை. ஆமாம் சார். அங்கே ஒரு போலீஸ்காரர் கூட தடுக்க முற்பட மாட்டேன்றாரு. எதுவுமே செய்யலை. பார்த்தீங்க இல்லையா நீங்கள்? அதுவும் ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடிங்க இப்படி இது ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்போ இது ஒட்டுமொத்த திமுகவுடைய சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய கேளிக்கையாகுது.
ஒரு டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து அவர் பெரிய கட்சி தலைவர், ஒரு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, அவருக்கு பல கட்சிகள் பல தொண்டர்கள் அவருக்கு ஆதரவு இல்லை, இருந்தாலும் லெட்டர்பேர்டு கட்சி தானே. சரி, கட்சியே வேண்டாம், தனிநபராக கூட இருக்கட்டும். இப்படி வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடியே ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ அவங்கள கைது பண்ணி அவங்கள சிறைப்படுத்துவது தானே சட்ட விதி. சொல்லுங்க, அதான சட்ட விதி, நெறி எல்லாமே எது ஒன்றும் சொல்லிக்கலாம். அதை விட்டுட்டு அவரையே கைது பண்ணி சிறையில் அடைப்பது வந்து இது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் சொல்லுவாங்கள்ல, அரச பயங்கரவாதம்னு. இது ஏர்போர்ட் மூர்த்தி மீது மட்டும் அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டது. இதை பற்றி யாருமே பேசாதீங்க. நான் கூட சோசியல் மீடியாவில் போட்டால் வந்து திட்டுறானுங்க. யார் திட்டுறான்? எங்கள் பசங்களே நிறைய திட்டுறானுங்க. திருமாவளவனுக்கு எதிராக நீங்கள், நான் எங்கடா திருமாவளவனுக்கு எதிராக பேசினேன்? ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது ஏன்னு கேள்வி எழுப்பினாவே, இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்று ஒரு கேள்வி எழுப்பினாவே அத்தனை பேர் வரிசை கட்டி வந்து என்னையை திட்டுறாங்க. அடுத்தது உனக்கு தான்டா அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே இந்த டைலாக் வந்துடுது, அடுத்தது உனக்கு தாண்டான்றானுங்க. என்னதான் நீங்கள் என்னதான் முடிவு? திமுக ஆட்சி நிலையானதா? இனி மாறவே மாறாதா? நீங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்பீங்களா? நீங்கள் மாறவும் மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான கூட்டணிகளை வச்சு மாறி மாறி போன கட்சி தானே விடுதலை சிறுத்தை. நானே சொல்றேன், இருக்கா இல்லைங்களா? ஏதோ இவங்க வானத்திலிருந்து குதிச்சு தேவதூதர் மாரியும் இவங்க மாறாத நேர்மையா உண்மையா இருக்கிற மாதிரி மற்றவெல்லாம் வந்து ஏதோ குழப்பம் பண்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன், ஒரே வார்த்தை, ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனை ஒருமையில் பேசினார், வாடா போடான்னு சொல்லி பேசினார், தவறு தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சட்ட ரீதியாக நீங்கள் அதை கையாண்டு இருக்கணும். சொன்ன மாதிரி சார், டிஜிபி ஆஃபீஸில் வந்து அவர் அட்டாக் பண்ண வந்திருந்தா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. சட்ட ரீதியாக கையாண்டுக்கணும். அப்படி சட்ட ரீதியாக கையாள தெரியலையா? ஏர்போர்ட் மூர்த்தியை விட மோசமாக பேசுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, கொள்ள பேர் இருக்காங்களா இல்லையா? அவங்கள விட்டு அவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதான், செய்யலாமா இல்லையா? அதை விட்டுட்டு இப்படி வன்முறையும் செஞ்சுட்டு அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அதை ஆதரிக்கிறீங்க பாருங்களேன். அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு, அதாவது விடுதலை சிறுத்தைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் போது நம்மளும் குரல் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பல நேரங்களில் பல இடங்களில் குரல் கொடுத்துருக்கோம். சாதாரணமாக ஒரு கொடி கம்பம் விடுதலை சிறுத்தை ஏற்ற முடியலன்னா ஏன் ஏற்ற முடியல, இது என்ன ஜனநாயக நாடு இல்லையான்னு சொல்லி நீங்கள் எழுப்புறதுக்கு முன்னாடி எங்களை போன்ற சமூக செயல்பாட்டர்கள் கேள்வி எழுப்பி இருக்கோம், இருக்கா இல்லைங்களா? அப்போ அது அந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது நாங்கள் உங்களுக்கு இனிச்சோம். இன்னைக்கு இப்படி ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறுன்னு சொல்லும்போது நாங்கள் இன்னைக்கு கசக்கிறோம். இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க? அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து ப்ரொமோட் தான் பண்ணுறீங்க. இன்னைக்கு கூட வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓரளவுக்கு சோசியல் மீடியாவில் மட்டும் தெரிஞ்ச நபர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில் ப்ராப்ளம் ஆகிட்டாரா இல்லையா? அப்போ மக்கள் மத்தியிலே ப்ராப்ளமான நபர் அந்த தலித் சமூகம் வந்து யார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லிட்டு அவரை தேடுவாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு யாருக்கு பின்னடைவு? விடுதலை சிறுத்தைக்கு தான். நிச்சயமா திருமாவளவன் தான் சார் கட்ட பேர். ஏன்னா அவன் சண்டை போட்டு செருப்பு அடிச்சுட்டு கூட திருமாவளவன் வாழ்க அப்படின்னு கத்திட்டு போறான். அது நான் என்ன சொல்றேன், அப்படி திருமாவளவன் வாழ்கன்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்களே அமைப்பா திருடன் புத்தகம் எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்க? நம் மீது யார் விமர்சனம் வைத்தாலும் சரி, அந்த விமர்சனம் உண்மைக்கு புறமாக இருந்தாலும் சரி, அந்த விமர்சனம் கொடுமையாக இருந்தாலும் சரி, அந்த விமர்சனம் முழுக்க பொய்யே இருந்தாலும் சரி, நாம் அரசியல் நெறி தவறாமல் பண்ணணும் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எழுதின புத்தகம் உங்கள் தொண்டர்களே படிக்கலையா? அல்லது நீங்கள் எழுதின புத்தகம் உங்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கலையா? நீங்கள் எழுதி அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டீங்க. அப்போது இதெல்லாம் தான் அரசியல். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க, நான் இதை வந்து விடுதலை சிறுத்தை அதை எதிர்த்து நம்ம பேசக்கூடாது, ஏர்போர்ட் மூர்த்தி தான் நம்ம ஏன் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டால் இது நாளைக்கு எல்லாருமே தான் இது போன்ற ஒரு விதமான ஒரு வன்மம் பரவுன்றார். இதை கண்டிக்க வேண்டிய நிலையில் தான் நியாயமாக நினச்சா எல்லாருமே கண்டிக்கணும். இது அரசியல் பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இதை கண்டிக்கணும். இது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு அண்ணன் திருமாவளவனே போயிட்டே இருக்காங்க, இல்லை நீங்கள் கூட 100-200 பேர் கூட போகிறாங்க தொண்டர்கள். அந்த 200 பேரில் ஒரு 2 பேர் உங்கள்கிட்ட இது போல் அநாகரிகமாக நடக்கிறதுக்கு என்ன பெரிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படித்து பட்டம் பெற்று வரணுமா? ஒன்றும் இல்லையே. புரியுதுங்களா இல்லையா?
இப்படி அநாகரமாக நடந்துட்டாங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து விசிகாவை எதிர்த்து பேசிடக்கூடாது, திமுகவை எதிர்த்து பேசிடக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மை இல்லை சார் ஒரு எல்லாத்துக்குமே. அதுதான் நான் சொல்கிறேன். நானும் சொல்கிறேன், இதே திருமாவளவன் அண்ணன் சொல்லியிருக்காரு, எத்தனை அமைப்பு வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த ஒடுக்கப்பட்ட இந்த தலித் மக்களுக்காக எத்தனை அமைப்புகள் வந்தாலும் சரி, அப்போ தான் வந்து அம்பேத்கருடைய கனவே நிறைவேறும்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது தனக்கு எதிராக ஆமாம் தனக்கு எதிராக பேசுகிறாப்புல, தனக்கு எதிராக செயல்படுறாப்புல, நம்ம என்ன செஞ்சாலும் தவறே இல்லைன்னா தவறுன்னு சுட்டி காட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தேன்னா அவருக்கு கருத்தையில் அவருக்கு பதில் சொல்லியிருக்கணும். அல்லது அவர் பேசுகிற மாதிரியே நீங்களும் பேசுறதுக்கு ஆட்கள் விட்டா போதும், அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில். தங்கத்தமிழ் தலைவர்னால விட்டா மூர்த்திக்கு 3 மடங்கு பேசுகிறவங்க. ஏன் அண்ணன் திருமாவளவன் மட்டும் என்ன இது மாதிரி பேச்செல்லாம் பேசல, இதோட பன்மடங்கு பேசியிருக்காரு. ஆரம்பத்தில் பேசிதான் இருக்காரு, பேசினதான் இருந்தாரு. இதே வன்னியரசு பேசாதவரா? எல்லாம் பேசணுங்க தான். இப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்லி நீங்கள் சில விஷயங்கள் தவிர்க்கிறீங்க. அப்படின்றதுக்காக இப்படி வன்முறை கையில் எடுத்தால் இது வன்முறை 2 பக்கம் கூர்மையானது. இன்னைக்கு உங்களுக்குன்னா நாளைக்கு இன்னைக்கு அவருக்குன்னா நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். சரி, தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி என்னதான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு அநாகரிகமான செயல் செஞ்சு திமுக அரசு கெட்ட பேரை உருவாக்கிய அந்த நபர்களை கைது பண்ணி உள்ளே போகிறது தானே திமுகவுடைய செயலாக இருக்கும். அதுதானுங்க சமூக நீதி அரசாக இருக்கும். தவறு யார் செஞ்சாலும் தன்னவன் செய்தாலும் அவனை கைது செய்வது, சிறை அடைப்பது தான் சமூக நீதி என்பது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருந்த ஆளை நோண்டிட்டு செருப்பால் அடிச்சுட்டு, அது எப்பவுமே இப்போ நீங்கள் இருக்கீங்க, திடீர்னு என்ன அடிக்க வரீங்கன்னா நான் என்ன பக்கத்தில் இருக்குன்னு பார்க்க மாட்டேன். ஆமாம் சார், உயிரை தற்காப்பு அதுதான் சார் பண்ணி ஆகும். நீ ஏன் அடிச்சேன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது. அவன் அடித்தா அடி வாங்கிட்டு, இல்லை அவன் கொன்று வந்தானா கொன்று செத்து போ, நீ ஏன் திருப்பி அடிக்கிற அப்படின்னு கேள்வி எழுப்புறது இது அப்பட்டமான அரச பயங்கரவாதம். சார், இப்போ வந்து இது கோர்ட்டுக்கு போனால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கோர்ட்டில் வந்து அவர் வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க, ஜாமீன் கிடைச்சிடும். இதுக்கு நடுப்புற குண்டர் சட்டம் போடுவாங்க. குண்டர் சட்டம் வேறு நீங்கள் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ சவுக்கு சங்கர் மீது போட்டாங்களா இல்லையா? மாறி 2-3 தடவை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரெட்பிக்ஸ் ஓனர் பிலிக் ஜெனரல் மீது போட்டாங்க இல்லையா? பத்திரிக்கையாளர் வராக்கி மீது போட்டாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் என்ன கொலை பண்ணாங்களா, இல்லை ஊழல் பண்ணாங்களா, இல்லை மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்களா, பெண்களை கற்பழிச்சாங்களா, என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லையே. தமிழக திமுக அரசினுடைய எதிராக செயல்பட்டாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணாங்க? அவங்க மீது இவ்வளோ போட்டாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இவர் மீது அப்படி போடுவாங்கன்ற நான் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம கிஷோர் கேசாமி மீது என்ன போட்டாங்க? கிஷோர் கேசாமி என்ன கொலையை பண்ணுற மாதிரி, அவர் கொலை பண்ணுற மாதிரியே உடம்பு இருக்கு அவருக்கு. இதை பற்றி திருமாவளவன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு சார். பத்திரிகையாவது ஏதாவது பேசுவார், ஏதாவது கேள்வி கேட்கலன்னா வெளியும் வர மாட்டேங்கிறாரு திருமாவளவன். இப்போ அவர் அமைதியாக இருக்காரு. அவர் ஒரே வார்த்தை அவரை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையும் இவ்வளோ கேவலமாக பேச நீங்கள் ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க என்னங்கிட்டே கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் கேவலமாக பேசுறது உங்களுக்கு மனசு வருத்தமாக இருந்தால் அவர் மீது மான நஷ்ட வழக்கு போடுங்க. இவ்வளோ செல்வாக்கு உங்களுக்கு இருக்குல்ல, அடித்தவனை காப்பாற்றிட்டு அடி வாங்கினவனை கைது பண்ணி ஜெயிலில் போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையா? அப்படிங்கும்போது பேசினோன்னா அவரை கைது பண்ணி உள்ளே போகிறதுக்கோ அல்ல அவர் மீது வழக்கு போகிறதுக்கு உண்டான கூட்டணி கட்சி தலைவர் தான் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இது. அடிச்சுட்டு அடித்தவனை காப்பாற்றப்பட்டு அடி வாங்கினவனே கைது பண்ணி உள்ளே போடுற அளவுக்கும் இப்போ அவர் சிறையில் வச்சு குண்டர் சட்டம் எவரத்துக்கும் உண்டான வாய்ப்புகளை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் குண்டர் சட்டம் போடுறதுக்கு உண்டான நடவடிக்கை தான் நடந்துட்டு இருக்கு. வழக்கு ஒன்றும் இல்லை, பயிர் வழக்கு. அது மேஜிஸ்ட்ரேட்டே பெயில் கொடுத்துருவோம் இப்போ ஒரு 4 நாளில். அது செக்ஷனெல்லாம் பார்த்தா பெரிய அளவுக்கு இல்லைன்னு உதாரணம் சொல்கிறேன். அப்போ இது சர்வாதிகார ஆட்சின்ற மாதிரிலாம் சார் வருது. அப்புறம் ஏங்க இது இல்லைன்றது என்ன? அது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எப்போ அவங்க ஆளுங்கட்சியாக மாறுறாங்களா அப்போல்லாம் மக்களுக்கு எதிராக இருப்பாங்க. பாராளுமன்றத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை எப்படி தனியாருக்கு ஒப்படைக்கலான்னு தொண்டை கிழக திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கத்துவானுங்க பிஜேபிக்கு எதிராக. அதே தமிழ்நாட்டில் கார்பரேஷன் இது தனியாருக்கு ஒப்படைப்பானுங்க. நீ ஏன்டா தனியாருக்கு ஒப்படைக்காதுன்னு சொன்னால் கோர்ட்டு மூலியமாக ஆர்டர் வாங்கி அந்த துப்புரவு பணியாளர்களை அடித்து ஓடிச்சு கைது பண்ணி உள்ளே போடுவானுங்க. டெல்லியில் விவசாயிகள் போகிறாங்கன்னா விவசாயிகளுக்கு பக்கம் பலமாக நாங்கள் இருக்கோம், விவசாயம் என்பது நாட்டினுடைய முதுகெலும்புன்னுவானுங்க.
அதே விவசாயிகள் மேல்மா சிப்காடு விஷயத்துல போறாருனாலோ அல்லது பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறாருனாலோ அதுக்கு துணை போனாவே பிடிச்சி கைது பண்ணி குண்டாஸ் போடுவாங்க. நானே சொல்றேன், பாஜக செய்வது அறம் தவறி அரசியல்னு சொன்னா அப்ப நீ என்ன செய்யற? அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு நேர்கோட்டில் ஒன்னாதானே அப்படிதானே பார்க்க தோணுது. இதுதான் திமுக திராவிட மாடல் என்பது. புரியுது. சரி, இந்த திராவிட மாடல் அரசை வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருந்து நிறைய முதலீடுகளை ஈர்த்ததா வந்து சொல்றாரு. எந்த அளவுக்கு உண்மை சார் நினைக்கிறீங்க? இது எல்லாம் அவர் போயிட்டு வந்திருக்காரு. 6 முறை போயிட்டு வந்திருக்காராம். 6 முறை எவ்வளோ முதலீடுகளை அவர் ஈர்த்து இருக்காரு அல்லது எவ்வளோ முதலீடுகளை அங்கே பண்ணிட்டு வந்தாருன்றது நமக்கு தெரியாது. படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும். புரிதா இல்லைங்களா? எவ்வளோ முதலீடு பண்ண போகிறாங்களா ஈர்க்க போகிறாங்களா எனக்கு தெரியல. ஒரு முதல்வர் போய் 3 கம்பெனிக்கு ஒரு 1800 கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்திருக்காருன்னு பெருசாக விளம்பரம் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒவ்வொரு பொது தேர்தலையும் 5000 கோடி செலவு பண்ணுறீங்க. ஒரு 3600 கோடி முதலீடு ஈர்த்ததுக்கு ஏன் அவ்வளோ விளம்பரம்? அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஐடிங்க எழுதிட்டு வச்சு இந்த 3 நிறுவனமும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குடான்றாங்க. அப்போது நீங்கள் நானே சொல்கிறேன், இது நான் 6 முறை வெளிநாட்டு பயணம் போயிருக்கேன். ஒவ்வொரு முறை பயணம் போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலேருந்து இவ்வளோ முதலீடை ஈர்த்து வந்திருக்கோம். அந்த முதலீடு ஈர்ப்பதன் மூலிமா இந்தந்த நிறுவனங்கள் இந்தந்த இடத்துல நிறுவி இருக்கு. இந்த நிறுவனத்தின் மூலிமா நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக இளைஞர்களுக்கு இவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதுக்கு தமிழக அரசுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாருன்னா நம்மளும் வரவேற்க போகிறோம். அது எதுவுமே இல்லையே. அந்த தலைப்புச்சியோடு முடிஞ்சு போனார், ஈர்த்தார், அதோடு முடிஞ்சு. அடுத்தது அந்த சப்ஜெக்ட் விட்டுருவாங்க. ஆனால் இது போல் டிவி டெபேட்டில் மட்டும் உட்காந்துக்கிட்டு துபாய்க்கு போனார். சரி, துபாய்க்காரன் எங்கடா முதலீடு பண்ணியிருக்கான், எத்தனை கோடிக்கு தான் முதலீடு பண்ணியிருக்கான், அந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னடா, அந்த நிறுவனத்தில் யார் எத்தனை தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கடா, எதுனா வருதா? இல்லை. துபாய்க்கு போனார், முதலீடு ஈர்த்தார், அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு போனார், முதலீடு ஈர்த்தார். இப்போ ஜெர்மனுக்கு போயிருக்கா, முதலீடு இருக்காருன்னு தான் வருது. இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னு சொன்னால் நேரம் கிடைச்சுன்னா தூக்கி உள்ள போடுவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு 2026 ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? இருந்தாலுமே திமுகவோட கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது. ஆப்போசிட்டில் அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இல்லை, தேர்தல் நெருக்கத்தில் தான் பார்க்கணும். இப்போ நம்ம சொன்னோம்னு சொன்னால் அது ஜோசின்னு சொன்ன மாதிரி ஆகிடாது. திமுக தான் ஜெயிக்கும், இல்லை திமுக ஜெயிக்காது, எது சொன்னாலும் அது ஜோசின்னு சொன்ன மாதிரி ஆகிடும். நெருக்கத்தில் அந்த கூட்டணி, அந்த நேரத்தில் சூழல், அரசியல் சூழல், இதெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டு தான் இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலுக்குள்ளே எதுவும் எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஏதோ அனுமானத்தில் சொல்லிக்கலாம். வியூவர்ஸ் பார்த்துட்டு பரவாயில்ல, திமுக ஆதரவு அதிமுக ஆதரவு பரவாயில்ல, அதிமுக ஜெயிக்குன்னு சொல்கிறாரு, இல்லை திமுக ஆதரவு பரவாயில்ல, திமுக கூட்டணி ஜெயிக்கிறேன் அப்படின்றது வியூவர்ஸுக்கு கூட சந்தோஷமாக இருக்கலாமே தவிர அது முடிவு இல்லை. தேர்தல் நேரத்தில் அந்த நேரத்தில் கூட்டணி எப்படி அமைதின்றதை வச்சு தான் தமிழக அரசியலில் ஒரு முடிவாக சொல்ல முடியுமே தவிர முன்கூட்டி சொல்கிறதெல்லாம் ஜோசின்னு சொல்கிறது தான். புரியுது. அடுத்ததாக விஜய் அவர்கள் அடுத்ததாக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே புதுசாக என்ட்ரு ஆகிறாரு. ஆனால் இப்போ எல்லாருமே பேசுகிறத பார்த்தா விஜய்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணி விஷயங்களுமே வர ஆரம்பிக்குதே சார். மீடியா தானே இங்கே விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, விஜய் முழுக்க கிறித்துவ கார்ப்பரேட் கம்பெனிகள் இறக்குமதி செஞ்சிருக்கு. நான் அடித்து சொல்லுவேன், நான் பல லட்சம் கோடி அவனுக்கு முதலீடு கொடுத்து நீ என்னத்தை நடித்து போடுங்கண்ணா, அதை விட உனக்கு 10 மடங்கு நான் தரேன்டா, நீ அரசியல் இறங்குன்னு இறக்கி வச்சிருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் இறக்குமதி. என்னன்னு சொன்னால் திமுக ஏன் பாஜக தான் சொல்லி இறக்கியிருக்குன்னு எப்படி பிளேட்டை திருப்புறாங்கன்னா, விஜய் வந்தோன்னா சிறுபான்மை வாக்குகள் அவருக்கு மாறும். சிறுபான்மைன்னா இஸ்லாமிய வாக்குகள் எந்த ஜென்மத்தையும் போவாது. எப்படி சார் சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், அவனுக்கு ஆதரவாக பேசுகிற 4 தொப்பி தாடியோ அல்லது அவனுக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த ஹிஜாப் பெற்ற பெண்களையோ அவங்க குடும்பம் கூட விஜய்க்கு போட மாட்டாங்க. ஓட்டு முஸ்லீம்கள். ஏன்னா நீ ஆட்சி அதே நீ நடிகனாக இருக்கும்போது துப்பாக்கி பீட்ஸு போன்ற படங்களில் முஸ்லீம்களே தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதியாக காட்டினவன். இப்போ நீ அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி நான் எனக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்கன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அல்லது மோடி முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி நீ சொன்னதுனால முஸ்லீம்கள்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நான் கேட்குறேன், என்ன சார்? கிறிஸ்தவ வாக்குகள் மாறும், அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அதனால திமுக இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பாஜக பி டீமை இவரை யார்
விஜயை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பார்வைக்கு பாஜக பி டீமு இல்லை வேறு யாருடைய பி டீம் இல்லை, அவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் இறக்குமதி செஞ்சு அவரை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கால் ஊன்றதுக்கு உண்டான வேலைகள் பார்க்குறாங்க. அதனால தான் அவன் யாரையும் கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவனுடைய எல்லா நிகழ்வுகளும் பாருங்கள் சினிமாத்துவமாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்குது, மோடி இருக்கார். அவர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னா தமிழகத்தினுடைய தலைவர் தான் சொல்லுவார் இந்த இடத்துல தங்கணும்னு, இருக்கா இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல தங்கணும். அங்கே வந்து அவர் பாதுகாவலர்கள் ஆய்வு பண்ணுவாங்க, எப்படி பாதுகாப்பு கரெக்டாக இருக்கா, இல்லை இந்த இடம் அவருக்கு இப்படி. அல்லது மோடி அமித்ஷா வந்தாலும் அப்படி தான் எல்லாமே. இது அகில இந்திய தலைவர்களாக இருக்கட்டும், மாநில இப்போ வந்து திமுகவில் வந்து முதல்வர் வந்து இது திண்டுக்கல் போகிறான்னு வச்சுக்கலாம். திண்டுக்கல் ஐபெரிய சபை தான் முடிவு பண்ணுவார் முதல்வர் எங்கே தங்குவார். ஆனால் இவனுடைய இதில் பாருங்கள், அங்கே மாவட்ட தலைவருக்கே தெரியல தலைவர் எங்கே தங்கியிருக்காரு. காரவல்லே சுற்றுறான் பார்ட்டிக்காரன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீ மாவட்ட தலைவரே நம்பி நீ உன்னால் நீ எங்கே இருக்கேன்னு சொல்ல முடியலன்னு சொன்னால், அப்போ நீ எல்லாம் முதல்வர் ஒரு கால் ஆயிட்டேன்னு வச்சுக்கலாம், உன்னை யாராவது மக்கள் அணுக முடியுமா? உன்னை இப்பயே பனையூர் தான் வர வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி விமர்சனம் இருக்காங்க. பனையூர் வர வச்சு பார்க்கறது இல்லை, எல்லா சிலையும் பனையூர்லேயே போய் வச்சுட்டே. நல்ல காலம் இஸ்லாத்தில் சிலைக்கு அனுமதி இல்லை, எல்லாம் காகிதம் சிலை கூட வச்சுட்டு மாலை போட்டு இருப்பாங்க. இஸ்லாத்தில் அனுமதி இல்லைன்றதுக்காக சிலை வைக்கல, இல்லைன்னா காகிதத்துக்கு கூட ஒரு சிலை வச்சுட்டு இருப்பான். சொல்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் சினிமாத்துவமான அரசியல். எப்போ சினிமாவில் எப்படி பாருங்கள், ஒரு சிறையை பற்றி ஒரு சீன் எடுக்கணும்னா ஜெயிலுக்கு போய் எடுக்க மாட்டாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோலேயே சிறை மாரி செட்டிங் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க நீங்கள், புரியுங்களா? ஒரு மார்க்கெட்டில் வந்து சண்டை போடுற மாதிரி சீனெல்லாம் பார்க்குறேன் இல்லையா, அது நம்ம அந்த மார்க்கெட்டு மாரி இருக்குது, அந்த மார்க்கெட் மாரி இருக்கும். ஆனால் அந்த மார்க்கெட் இல்லை, அவங்க டிசைன் வந்து அங்கேயே போடுவாங்க. அதேமாரி தான் அதுவும் சினிமாத்துவம் தான். அங்கேயே சிலையை வச்சுக்கிறது, யார் இருந்தாலும் அங்கேயே கூப்பிட்டு பேசுறது. நாளைக்கு ஓட்டு போகிறவங்க கூட எடுத்துகிட்டு வர போகிறேன், எங்கடா போகிறேன், விஜய் வீட்டுக்கு பேசி ஓட்டு போட்டு வரவங்கன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற லூஸு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி தான் இருக்கானுங்க நிறைய பேர். கருத்தியெல்லாம் ஒரு 5% இருப்பாங்கன்னா 95% அப்படி தான் இருக்கானுங்க. அன்றைக்கி கூட ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு என் புருஷன் வேணுமோ விஜய் வேணுமோ, நான் விஜய் வேணும்னு கேட்பேன். நான் விஜய்கிட்ட நீ வேணுமா யார் வேணுமான்னு கேட்டால் அவன் திரிஷாவை சொல்லுவான், இல்லை கீர்த்தி சுரேஷை சொல்லுவான். ஏன்னா அவ்வளோதான் அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய இது. ஆனால் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவர் தைரியமாக இருக்கிறார். எம்ஜிஆரெல்லாம் ஒப்பிட்டு எப்படிங்க பேச முடியும்? எம்ஜிஆர் ஒரு 10-12 வருஷம் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும்போது அவர் திமுக என்ற ஒரு கட்சியில் பயணித்து அதில் பல கஷ்டங்கள் பட்டு எதிர்ப்புகள் வந்து விலகி ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஜெயலலிதா கூட நம்ம சொல்ல முடியாது, அவங்க கூட அண்ணா திமுகவில் சேர்ந்து எவ்வளோ அசிங்கங்கள் அவங்க எதிர்கொண்டாங்க. அவள் இடுப்பில் பாருங்கள் 2 மடிப்பு இருக்குது. திமுக வேறு பேசணுன்னா இல்லையா, ஒரு மடிப்புக்கு ஒரு குழந்தை, 2 மடிப்புக்கு 2 குழந்தை. ஒரு பக்கம் சோபன் பாபு தான் அவன் புருஷன், இன்னொரு பக்கம் அவன் தான் அவங்க இப்படியெல்லாம் கேவலப்படுத்தினாங்க. அந்த பொம்பளை அதையும் மீறி எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க முதல்வர் ஆனாங்க. நீ கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆகணும்னு கோட்டையில் சீட்டுக்கு உட்காரணுன்னா முடியுமா சாமி? அந்தளவுக்கு தமிழக மக்கள் முட்டாளுங்களா? இவ்வளோ கூட்டம் வரும். இது கூட்டம் வந்து ஏன்னா சினிமா ப்ராப்ளம் என்ன, கூட்டம் வரதான் செய்யும், புதுசு இல்லை. ஓகே சார். சார் சும்மா 2026 பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாரதம் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார்.